புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பொன்ராஜ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திடீரென மார்ச் 26 இரவு பொன்ராஜ் என்ற நபர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு நேரடியாக டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று விஜய் அவர்களே புகார் கொடுத்தது தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி இந்த பொன்ராஜ் அவர்கள் என்ன செய்தார்? யார் இந்த பொன்ராஜ்? இவர் அப்படி பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த பொன்ராஜ் அவர்களை பற்றியும் விஜய் புகார் கொடுத்ததை பற்றியும் மீண்டும் பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா நான் எதற்காகவும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த விவகாரத்தில் உறுதியாக இருந்ததுக்கு அப்புறம் சற்று முன் திடீரென இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்தது, யார் இந்த பொன்ராஜ் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய ரசிகைகளும் தாவேகா பெண் தொண்டர்களுமான சிலர் வெளிப்படுத்திய கருத்தை மோசமாக சித்தரித்து பேசிய அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளருமானவர் தான் இந்த பொன்ராஜ் வெள்ளைசாமி என்ற நபர். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் ஒன்றில் தாவேகா பெண் தொண்டர்கள் அவங்கெல்லாம் விபச்சார கூட்டம் அப்படின்ற மாதிரி மிக கடுமையான மற்றும் அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அவர் ஏன் சொன்னார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது குறிப்பிட்ட விஷயம், அதாவது சங்கீதா அவர்களுடைய விஷயம், திரிஷா அவர்களுடைய விஷயம் ஒன்றாக வெளியில் வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள், அதாவது தாவேகா பெண் ரசிகைகள் பார்த்தீங்கன்னா நாங்களே கூட அவருக்கு மனைவியாக போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட பலருமே இது என்ன தற்கூரி கூட்டமாக இருக்குது, இதெல்லாம் பெண்களா அப்படின்ற மாதிரி பொதுமக்களை விமர்சித்திருந்தாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசும்போது தான் இந்த பொன்ராஜ் அவர்கள் இப்படி ஒரு மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். தாவேகாவுடைய தலைவர் இதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தில் இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்னுடைய அம்மா அக்கா தங்கைகளை தரக்குறைவான சொல்லனா வார்த்தையால திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைகூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார் அப்படின்னுட்டோம். திமுக தலைமையின் அரவணைப்பிலையும் ஆதரவுலையும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னுட்டோம். இது போன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னுட்டும் தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இந்த செயலால வருகின்ற தேர்தலில் தாய்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கம்ப போவது உறுதி அப்படின்னுட்டு உறுதி 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 அப்படின்னுட்டு விஜய் அவர்கள் காட்டமாக பதிவிட்டிருந்தாரு. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா மார்ச் 26 வியாழக்கிழமை இரவு சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்ற விஜய் அவர்கள் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகார்ல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஆளும் திமுகவுடைய அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்கிற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா அக்கா தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலைமாதர் என்று அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்குல தங்கங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும் திரு பொன்ராஜ் என்கிற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை
மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு டிஜிபி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க அந்த பொன்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இது தொடர்பாக நான் மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டேன், நான் பேசியது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் திடீரென மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நடிகர் விஜய் அவர்களே, ஆதாய சூதாடி நீங்களா நானா, உங்களை தலைவன் என்று நேசிக்கிற பெண்களில் சில பேர் ஊடகங்களில் தரம் தாழ்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோட, அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்போம் என்று பொது வெளியில் பேசியதை கண்டித்து திருத்தாம அதை ரசித்து கொண்டிருந்த நீங்கள் ஆதாய அரசியல் சூதாடியா நானா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிற மாதிரி விஜயை வெளுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் என்கின்ற பெண்மணியை கண்டித்து திருத்தாம ரசித்து கொண்டிருந்த நீங்கள் அரசியல் சூதாடியா நானா அப்படின்ற மாதிரி பச்சையா சிறப்பாக கேட்டிருக்கிறார் என்று தான் சொல்லணும். அடுத்து மூன்றாவதா என்ன சொல்லியிருக்கிறார்னா, குப்பை கூட்டிடுறவ கூட 4 புருஷன் வச்சுக்கிறான்னு ஒரு மாணவி பேசி பின்னர் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்தாரே, அதை கூட ரசித்து கொண்டிருந்த நீங்க அரசியல் ஆதாய சூதாடியா நானா அப்படின்ற மாதிரியும். அடுத்து நாலாவதா, உங்களை அரசியல் ரீதியாக நான் செய்யும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வக்கில்லாம எதற்கெடுத்தாலும் திமுக பின்னால் இருக்கிறது என்று திமுக போபியா பிடித்து எதை சொன்னால் பித்தம் தெளியும் என்று அலையும் நீங்கள் அரசியல் சூதாடியா நானா அப்படின்னுட்டோ. அடுத்து ஐந்தாவதாக, மார்ச் 27ஆம் தேதி காலையிலிருந்து இப்போது வரை நூற்றுக்கணக்கான மிரட்டல் கால்கள் சமூக வலைதளத்தில் வாட்ஸ்ஆப்பில் என்னையும் என் குடும்பத்தையும் இழிவாக தரக்குறைவாக பேசி திட்டுவதற்குத்தான் வெர்ச்சுவல் வாரியர்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? என்ன ஒரு இழி நிலைக்கு இறங்கி இருக்கீங்க? அரசியலில் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை என்றா இப்படியா வசைபாடுவது? நான் பெண்களை எப்போதும் கண் போல் போற்றுபவன். உங்களைப் போல் வீட்டில் சினிமாவில் உங்கள் கட்சியில் பெண்களை அவமரியாதையாக நடத்திவிட்டு அரசியலில் போற்றுபவன் போல் நடிப்பவன் அல்ல. எந்த பெண்ணையும் அது உங்கள் ரசிகையாக இருந்தாலும் இழிவுபடுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் பொதுவெளியில் கலாச்சார சீர்கேட்டை உருவாக்கும் சில நாதாரிகள் பெண்களாக உங்கள் ரசிகர்களாக இருந்தாலும், அதாவது சில நாதாரிகள் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ரசிகையாக இருந்தாலும் சரி, ஐ வில் கால் ஸ்பேட் அஸ் ஸ்பேட். எனவே எனக்கு பாடம் எடுக்கும் முன்பு நீங்கள் பெண்ணை மதித்து போற்ற கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக காயம்பட்டு உயிர் நீத்த இளைஞர்களின் குடும்ப பெண்களிடம் மன்னிப்பு கேளுங்க. உங்களை பார்க்க வந்து காரை மறித்து நியாயம் கேட்ட உங்க கட்சிக்கார பெண்ணை உங்கள் காரில் இடித்து தள்ளிவிட்டு சென்றதற்கு மன்னிப்பு கேளுங்க. இதை முதலில் நீங்க செய்தா நானும் என் சொல்லால் காயம்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், நான் எந்த பெண்ணையும் பொதுவாக அவதூறு செய்யவில்லை, அப்படி சொல்லவும் மாட்டேன். எனவே தொடர்ந்து அலைபேசி மிரட்டல் தொடர்ந்தால் சட்டப்படி நானே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு பொன்ராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாது போல விஜயை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. இதை மன்னிப்பு பொன்ராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவர் பக்கம் தப்பு இருக்கு அதனால கேட்டுட்டாரு அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. அவர் என்ன சொன்னார், அவர் சொல்றதுல தப்பு இல்லை, மன்னிப்பு கேட்கிறது போல தற்போது இந்த பதிவை வெளியிட்டு விஜயை வெளுத்து வாங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்லணும். பொன்ராஜ் அவர்கள் சொல்லியிருப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிக மிக முக்கியமாக இந்த விஜயின் ரசிகைகள், தாவேகா தொண்டர் பெண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்றத கேட்டீங்களா? கூட்டி பெருக்கிறவ கூட 4-5 புருஷன்களை வச்சுக்கிறாங்களாம், காசு இருக்கிற விஜய் வச்சுக்கினா என்ன அப்படின்ற மாதிரி அந்த நாதாரி பெண்கள் எல்லாம் கேட்டு இருக்கு அப்படின்றத தான் இவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆகையால இவர் பேசினதுல எந்தவித தப்புமே இல்லை அப்படின்றது தான் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கருத்தாக நிச்சயம் இருக்கின்றது. ஏன் இவர் சொல்றதுக்கு பொன்ராஜ் அவர்கள் பேசுவதற்கு முன்னாடியே பலருமே தாவேகா ரசிகைகள், விஜய் ரசிகைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் பேசினதை பார்த்து கோபம் அடைந்திருந்தாங்க. ஆனா அதை வெளிப்படையாக
பொதுமக்களிடம் எடுத்து சொன்னது பொன்ராஜ் அவர்கள் தான். அவர் சொன்னதில் எந்தவித தப்பும் இல்லை. இந்த மாதிரி பெண்களால நிச்சயம் தமிழ் பண்பாடு சீர்குலையும். தமிழ்நாட்டிற்கே இந்த பெண்களால கேடுகட்ட ஒரு நிலை, இந்த மாதிரி பெண்களால கேடுகட்ட ஒரு நிலை உருவாக்கும். தாவேக்கா ரசிகைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் சொன்னது போல 4-5 புருஷன்களை கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆகையால பொன்ராஜ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுட்டு இதை பேசின அந்த பெண்கள் மேலேயும், இதை கண்டிக்காத விஜய் மேலேயும் தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் கருத்தாக இருக்கும். பொன்ராஜ் அவர்களும் அதையே தான் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்ராஜ் அவர்கள் பேசியது சரியா தப்பா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த பொன்ராஜ் யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, 1966 நவம்பர் 17ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் தோணுகால் அப்படின்ற பகுதியில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு தற்போது 59 வயதாகின்றது. இந்திய நடுவண் அரசு மற்றும் மாநில அரசுகளின் பொது கொள்கை தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராகவும் இருந்திருக்கின்றார் இந்த பொன்ராஜ் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் கடைசியாக எழுதி முடிக்காமல் விட்டு சென்ற புயலை தாண்டினால் தென்றல் என்ற நூலை எழுதி முடிக்கும் பணியையும் பொன்ராஜ் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அப்துல் கலாம் அவர்கள் முதன்மை ஆசிரியராக பணியாற்றிய பில்லியன் பீட்ஸ் 100 கோடி துடிப்புகள் என்ற மாதாந்திர இதழின் ஆசிரியர் குழுவிலும் இணைந்து பொன்ராஜ் அவர்கள் பணியாற்றினார். இந்தியாவின் குறிப்பிட்ட 15 மாநிலங்களின் வளர்ச்சியை திட்டமிட அப்துல் கலாம் தொகுத்து வழங்கிய வளமைக்கான வழிகள் எனும் தொகுப்பின் இணை ஆசிரியராகவும் பணியாற்றினார். அதன் பின்பு 2016 பிப்ரவரி 27 அன்று அரசியலில் ஈடுபட்டு பணியாற்ற இருப்பதாக பொன்ராஜ் அறிவித்தார். 2021 மார்ச் 3ஆம் நாள் அன்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணை தலைவராகவும் இருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த நிலையில்தான் தற்போது திமுகவுடைய ஆதரவாளராகவும் இவர் செயல்பட்டு வருகின்றார். இவர் திமுக ஆதரவாளரோ இல்லையோ, ஆனா இவர் சொன்ன கருத்து சரிதான் அப்படின்றது தான் பலருடைய சொல்லாக இருக்கின்றது.